Hi, it's been quite a long time since I had this mask on my face. Not just a few months, but years now. கடைசியாக ஸ்கூல் படிக்கிறப்ப போட்ட மாஸ்க் மறுபடியும் இப்போ தான் போடுறேன். காலேஜே முடிக்க போகிறேன். ஓகே, இந்த வீடியோ எதுக்குன்னா திஸ் இஸ் ஃபார் த நியூ ஜாயினிங்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் காலேஜ் போக போகிறீங்க, இல்லைன்னா காலேஜ் ஜாயின் பண்ண போகிறோம், காலேஜில் படிச்சுட்ருக்கேன், ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கேன், செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் வாட் எவர். This is mainly for engineering students, and this particular video is going to be about NPTEL. எதுக்கு NPTEL எழுத சொல்கிறாங்க? இஸ் இட் அ கம்பல்ஷன்? எதுக்கு அந்த 1000 ரூபாய் பே பண்ணணும்? எல்லாருமே எழுதி தான் ஆகணுமா? இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன், இட்ஸ் நாட் அ நெசசிட்டி, பட் இட் இஸ் சம்திங் worthy ஆஃப். அதாவது if you know that there are some reputed institutions like IITs, VITs, and this is conducted by IIT, which is Indian Institute of Technology, and அங்கே படிக்கிறது சீட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். if you know, if you are truly into engineering, JEE and stuff like that, உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் தெரியலைன்னா this is conducted by the Indian Institute of Technology, IIT, by the very own professors of IIT who are well versed in that specific domain or something like that. இதில் வந்துட்டு you will have ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கும். சம் காலேஜஸ் வந்து லைக் இந்த கோர்சஸ் தான் நீங்கள் பண்ணணும், இந்த நாங்கள் சொல்கிற கோர்சஸ் நீங்கள் பண்ணுங்கள், இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு இல்லாமல் உங்கள் டொமைனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி கோர்சஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் போய் டீச்சர்ஸ்கிட்ட நெகோஷியேட் பண்ணலாம். மேம், எனக்கு இந்த டொமைனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது என் பிரான்ச்சுக்கு ரிலேட்டடாக இருக்குது, இதை பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சிஎஸ் பிரான்ச்சில் இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் எலக்ட்ரானிக் வேஸ்ட் அது இதுன்னு படிக்கிறதுக்கு சம்திங் ரிலேட்டட் லைக் சி, ஜாவா அந்த மாதிரி படித்து அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம், விச் இஸ் லைக் worth it. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அந்த சி, ஜாவா அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பேப்பர்ஸ்லாம் யூ ரியலி ஹாவ் டு நோ சம்திங். அந்த அவங்களே வந்துட்டு கிளாஸஸ் கொடுப்பாங்க, டெக்ஸ்ட் புக் கொடுப்பாங்க, டெஸ்ட் இருக்கும், வீக்லி அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு பாஸ் த எக்ஸாம். இதில் வந்துட்டு யூல் ஹாவ் எலைட் சர்டிஃபிகேட், சில்வர் சர்டிஃபிகேட் அண்ட் கோல்டு, அண்ட் ஆல்சோ அ டாப்பர் சர்டிஃபிகேட் இஃப் யூ ஹேட் சர்டன் பர்சன்டேஜ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அண்ட் இதை விட நிறைய ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா NPTEL பற்றி யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட். தேங்க்யூ.